நாளுக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த திருச்சபைக்காக தங்களுடைய அர்ப்பணிப்போடு ஆதிகாலத்தில் ஒரு தூர பார்வையோடு இந்த இடத்தை வாங்கி எப்படியாவது இதில் ஆலயம் கட்டப்படும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து ஆரம்பித்த அந்த மக்களை வாழ்த்துகிறேன். அதற்காக உழைத்த நம்முடைய அன்பு பேராயர் ஜெபத்தோடு தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், வேளச்சேரி திருச்சபையில் இருக்கிறப்போ அங்கே இருக்க ஆயருடைய கண்களில் தூர பார்வையோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்க ஆயருடைய அர்ப்பணிப்போடு கட்டப்பட்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வாசிக்கை கேட்ட சங்கீதம் 84 இந்த திருவிலியத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோம். நான் வைத்திருக்கிற பவர் பைபிளை விட திருவிலியத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். இஸ்ரவேலர் எருசலேம் கோயிலை நோக்கி திருப்பயணம் சென்ற போது இறைவனை காணப்போகிற மகிழ்ச்சி. யாரை காண போகிறாங்க? இறைவனை, கடவுளை பார்க்க போகிறோம், எங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குது, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற மகிழ்ச்சி. வழியில் பயங்கர கஷ்டம். அன்னைக்கு ரோம பேரரசு டோல். இப்போ நாங்கள் டோலில் வந்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு முந்தின மாடியே ஏரியா சேர்மன் வந்தார். அவர் வண்டி நின்றுச்சு 3 நிமிஷம். எதுக்கு நின்றுச்சோ எனக்கு தெரியாது. இதே மாதிரி வழியில் வழிப்பறி கொள்ள துட்டக்குடுன்னு எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். அதான் நடந்தது. அப்படி நடந்து போகும்போது எல்லா காசையும் பிடிங்கிடுவான். கடைசியில் ஆலயத்துக்குள்ளே போய் பலியிட கோழியை கொண்டு போவான். அந்த கோழி கண்ணு போடா, வேறு கோழி வாங்கிட்டு போடா, அங்கே இருக்கும், அடித்து விரட்டிடுவான். எல்லாம் டோல், எல்லாம் துட்டு. அப்போ காசு இல்லை, சண்டை நடக்கும். அந்த சண்டையில் தான் அவங்க இந்த பாட்டை பாடுறாங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குப்பா. அதுதான் அந்த மக்கள் மாட்டு வண்டியெல்லாம் கட்டிட்டு போகிறப்போ தாவீது ராஜா 122 எங்கடா போகிறீங்கன்னு கேட்குறாரு. டேவிட் சிட்டியில் மேலே படுத்துருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற எருசலேம் போகிறீங்கன்னா கீழே பெத்தேல், கீழே இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஒரு 300-400 அடி பள்ளத்தில் இருக்கும். பக்கத்தில் டேவிட் சிட்டின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் அப்பத்தின் வீடு. கடந்த 24ஆம் தேதி பெந்தைக்கோஸ்தே திருநாளில் மேல் வீட்டறையில் பேதுரடிகள் உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் முன்னால் இயேசு கிறிஸ்து சீசைகளோடு உணவருந்திய வீடுன்னு சொல்கிறாங்க. அதுதான் தாவீதின் வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் பெட்ரூமில் படுத்திருந்தார் அந்த தாவீது. என்னடா மாட்டு வண்டி சத்தம் கேட்குறப்போ எல்லாம் கடவுளுடைய கோயிலுக்கு போகிறாங்கன்னு நானும் வரேன்டான்னு எஞ்சி ஓடினாராம். ஏன்னா ஆண்டுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு. அது சொல்கிறப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இது என் சகல மக்களின் ஜெப வீடு, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், எல்லா மக்களுக்கும் இன வீடு இன்னும் சொல்கிறார். ஒரு கூட்ட மக்களுக்கு இல்லை. பொதுவாக இந்த இங்கே இறங்கணுன்னே சொன்னாங்க இந்த ஆலயத்தை பற்றி, இந்த ஆலயத்துடைய சூழ்நிலையில் சொன்னாங்க. ஆனால் யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ, தங்களுடைய இங்கேருந்து இந்த சத்தத்தை கேட்டு, இந்த ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நீங்கள் சொல்கிற கடவுள் உண்மையில்னா எனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறப்போ அந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் சென்னையில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் கும்மிடிப்பூண்டிக்கும் அதுக்கு அடுத்துக்கு முந்தின ஊர் மறந்துட்டு அதுலேருந்து அப்படியே போனீங்க மாதுரை பக்கம் போகிற வழியில் திடீர் குப்பன்னு ஒரு ஊர். அங்கே ஒரு சர்ச்சில் கன்வென்ஷன் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். வீட்டுக்குள்ளே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர், கடவுளை வெறுக்கிறவர், ஜீசஸை வெறுக்கிறவர், கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவர், நீங்கள் சொல்கிற கடவுள் உண்மைனா என் மகனுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கட்டுமேன்னு 2.5 வயசில் கிட்டத்தட்ட 6 மாதமாக விடாத இருமல். அந்த பையனுக்கு 2.5 வயசில் 6 மாதமாக இருமல் இருந்துக்கிட்டே இருக்கான். எங்கெங்கேயோ போனார், கிடைக்கல. எத்தனையோ புனித தலங்கள் போனார், ஆனால் விடுதலை இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறப்போ அன்னைக்கு ஒரு ஹீலிங் கிடச்சிது. அதுதான் ஆண்டோடைய வீடு, அதுதான் ஆண்டோடைய. அன்னைக்கு அந்த பையன் ஒரு பாஸ்டரா. இன்றைக்கி அந்த மாதர் பக்கத்துக்கு முன்னால் திடீர் நகர் என்று பெயர். அவங்க அப்பாவுக்கு சரியாக காது கேட்காது. அந்த பையன் ஒரு பாஸ்டரா இருக்கிறான், இன்றைக்கும் இருக்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்கிறாரு 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றார், என் நாமம் பறிக்கப்பட்ட ஜனங்கள். சாலமோன் இதே மாதிரி பெரிய ஆலயத்தை கட்டி முடிச்சு தூங்குறவனை ஒரு அடி அடித்து எழுப்பி என்ன சொல்கிறாருன்னா, உன் தேசத்தில் பஞ்சமா, கொள்ளை நோயா, வியாதியா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன பண்ணணும்? போல நான் இந்த சர்ச்சுக்கு பணம் கொடுத்தேன், நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. பிஷப் சால்வ வேண்டாங்கிறார். மற்றவங்களை பாராட்டி பேசலாமா? பேசக்கூடாது. இங்கே பேச வேண்டிய ஆள் யார்? ஒன்லி கடவுள், ஆண்டவர். அவர் தான். அவருடைய செயல்பாடு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. யாரையும் என்ன பண்ணக்கூடாது? இது உட்காந்துருக்காரு, இதே மாதிரி நம்ம உட்காந்துக்க வேண்டியது. இதுதான் உண்மையான நிலை. அதான் அவர் சொன்ன உண்மையான அது. அந்த இடம் தான் நமக்கு சொந்தம். இது வெட்டி விட்டுருவாங்க. இப்போ ஒரு சிலர் என்னெல்லாம் பக்கத்தில் சேர்க்கறது இல்லை, ஒரு சில பேராயர். ஏன்னா நான் போனால் அவங்களுக்கு மரியாதை குறைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம யாருக்காக ஓடணும்? அதான் ஹம்பிள், தாழ்த்தணும்.
என்ன தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கால் பண்ணணும். பெல் அடித்தாதான் ஃபோன் எடுப்போம். அதை தான் அவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு ஒரு முகத்தை தேடணுங்க, இருக்கிறாரா. ஏன்னா துன்மார்க்கருக்கு கர்த்தர் நீதிமொழிகள் 15 சொல்லிருக்கா, துன்மார்க்குடைய பலி எனக்கு. அப்போ உன்னுடைய பொல்லாத வழிவெட்டு இடத்தில் திரும்ப. அதுதான் சங்கீதம் 1 அத்தை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கு. ஏன்னா என்னாலும் என் கண்களும் இருதயம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது ஆண்டவருடைய வீடு, கடவுள் வாழும் வீடு. அந்த வீட்டில் வந்திருக்கிற நீங்கள் நானும் என்ன தேனை, இது மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிற இடம். எல்லா மனிதருக்கு ஜெப வீடு. எப்படிப்பட்ட ஜெப வீடுனா, அதை தான் நேற்று ஒரு அம்மா நல்ல ஸ்பீக்கர் சூப்பராக சொல்லிச்சு. 3 தடவை கேட்டேன் காலைல வாக்கிங்கில். இப்போ நிறைய பேர்ட்ட வாக்கிங்கில் ஐயாட்ட பேசுவேன், இப்போ கூட ஃபோன் பண்ணுறதில்ல. அந்த அம்மா ஸ்பீக் போட்டோன்னா மறந்துடுறேன். என்னையே பெரிய வானளவிய ஒரு ஆலயத்தை கட்டினாராம். இன்றைக்கி ஒரு பில்டிங் கட்டுன்னா 40 அடுக்கு கட்டுறாங்க. மேலே ஒரு லிஃப்ட் போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆப்ரேட்டர் போட்டு அப்படி தூக்கி டைரெக்டாக ஸ்பாட்டில் கொட்டை செங்கல் வைக்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த காத்தாடி அந்த விண்டு மில்லை பார்த்தீங்கன்னா, தூரமாக எங்கள் ஏரியாலாம் விண்டு மில் தான். சின்ன காத்தாடியாக தெரியுது. தூக்கிட்டு போகிற லாரியை எங்கள் மாதவரம் ஏரியாவில் பார்த்தா எத்தனை 600-700 மீட்டர் உயரத்துக்கு நீளமாக இருக்குது. அதை தூக்கி வைக்கிறதுலாம் அட்வான்ஸ் ஜேசிபி. அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியே இல்லாத காலங்களில் 1000 வருஷங்களுக்கு முன்னால் வானளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினாராம். ஆனளவுக்கு ஆலயம். ரொம்ப ரெக்கார்ட் பிரேக். நான் பேரை சொல்ல விரும்பலை. சில மகிமையை சொன்னால் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க, சொல்ல அதையும் விரும்பலை. அப்போ இந்த மகிமை நிற்கணும்னா, அந்த ஆலயத்தினுடைய மகிமை நிற்கணும்னா என்ன செய்யணும்னு அந்த ராஜா அப்படி அந்த ஆலயத்தை கட்டிட்டு, இந்த ஆலயத்தை கட்டினோன்னே நம்முடைய பேராயிருக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு மகிழ்ச்சி, வேளச்சேரி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆலயத்தில் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு ஆலயம், அதே ஒரு பெரிய மகிழ்ச்சியில் அரசனை கூப்பிட்டாராம். இப்போ பிஷப்க்கு PA சாமுவேல் பாபு, ஏரியா சேர்மன், இவரெல்லாம் இருக்கிற மாதிரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எப்பா ஏதாவது ஒன்று பாருங்க. நல்லா தூங்கிட்டார். சூப்பராக போய்கிட்டு இருக்கு தூக்கம். ஏதாவது செய்யணும் பண்ணாரா. என்ன ராஜா செய்யலாம், நம்மகிட்ட எவ்வளோ மாடு இருக்குனாராம், இன்னொரு 20 லட்சம் மாடு இருக்குனாரா. எல்லா கிராமத்துக்கும் பிரித்து கொடுறானாராம். எல்லா மாட்டையும் ஏன் ஏழை கண்டுபிடிச்சி பிரித்து கொடுறானாராம். பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களாம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு என்ன சொன்னாராம், எல்லாரும் இங்கே ஒரு எண்ணம் இருக்கும், எத்தனை கிராமத்துக்கு கொடுத்தியோ அத்தனை கிராமத்திலேருந்து ஒரு ரவுண்ட்ஸ் நெய்யை கொண்டாந்து அந்த லைட் எரிய, நீங்கள் உலகிற்கு ஒளி, நீங்கள் அந்த ஒளியை அந்த ஒளியை ஏற்றுறதுக்கு ஒருத்தரும் கொண்டாந்து எண்ணெய் ஊற்றணுன்னாராம். எல்லாரும் கொண்டாந்து எண்ணெய் ஊற்றுனாங்களா அந்தந்த கிராமத்தில், அவரை சுற்றி இருக்க கிராமத்தில். ராஜா வெளியே சண்டைக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து, 1 மாதம் கழித்து வர்றப்போ ஒரே ஒரு கிராமத்து லைட்டு 1 வாரமாக எரியலையா. ஏன்டா அந்த லைட் எரியல என்னாராம். தெரியல ராஜாவே என்னாராம். பூட்டுறா வண்டி என்னாராம், ஓட்டுறா வண்டி என்னாராம். பூட்டி ஓட்டி அந்த கிராமத்துக்கு போனால் ஒரு ஏழை தாய், உணவே இல்லாமல் சாப்பிடாத லேடியை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பின்தங்கின கிராமங்கள் பின்னால் சொல்ல போகிற அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை வச்சு அழுதுகிட்டு வந்து நின்று, ராஜாவே வணக்கம், என்னன்னாராம், நீங்கள் தான் எனக்கு 43 மாடு கொடுத்தீங்க. போன மாதம் அந்த வெள்ளத்தில் 43 மாடுகளும் தண்ணியில் போயிடுச்சு. தேடி போன என் கணவரும் திரும்பி வரல, தண்ணியோடு போயிட்டாரு. நீ 1 மாதம் ஆச்சுங்கிற, ஆனால் உனக்கு 1 வாரம் தான் லைட் எரியல, நீ 1 வாரம் தான் எண்ணெய் ஊற்றலை, 3 வாரம் என்ன பண்ண. என் கணவர் சொன்னார், ஆண்டோடைய ஆணை, அரசனுடைய ஆணை, தினமும் 1 ounce நெய்யை கொண்டாந்து அந்த லைட்டில் ஊற்றணும்னு சொன்னார். அதனால் என் தாய்ப்பாலுடைய மடுவில் இருக்க பாலை 3 வாரங்கள் விற்றேன். விற்று கொண்டாந்து பக்கத்து வீட்டில் விற்றுட்டு 3 வாரம் அந்த நெய்யை வாங்கி ஊற்றிட்டேன். 4ஆவது வாரம் உணவு இல்லை, பால் வரல. அதனால் இந்த வாரம் நான் அந்த பாலை ஊற்றலைன்னாராம். அந்த ராஜாவுடைய கண்களில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான், நீர் வடிஞ்சுதான், அழுதுட்டாராம். அப்போ தான் சொன்னாராம், இவருடைய பெயர்கள் பதிவேட்டில் எழுதப்பட வேண்டும், ஹிஸ்ட்ரியில் எழுதப்பட வேண்டும். அந்த பெண், இந்திய பெண்ணுடைய கலாச்சாரம்
எதுக்கு மேல்நாட்டுக்கு போனால் நம்ம பிள்ளைகள் அங்கே இருக்க பிள்ளைகள் லவ் பண்ணுதுன்னா அங்கே வேலை கிடச்சோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுறான். நம்ம பிள்ளைங்க கூடயே வச்சுட்டு தான் நம்ம பிள்ளைங்களை பார்த்து அங்கே இருக்க விடுறதில்ல. அதனால இங்கே போகிறவங்க திரும்பி வருதுன்னு ஐயா சொன்னார். அதனால தான் என் பையனை நான் ஃபாரின் படிக்க அனுப்பலை, யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவான்னு. இதுதான் உண்மை. கலராக இருக்குது, அவங்க விட மாட்டுறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அந்த தாயுடைய பேர் எழுதப்பட்டு தான். ஒருவேளை ஆலயம் என்பது பிறருக்கு வாழ்வு கொடுப்பது, பிறரை நேசிப்பது. இதுதான் சொன்னார், இதுக்கு ஒரு கூட்ட மக்களுக்கு இல்லை, சகல மக்களுக்கும் ஜெப வீடுனார். என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியனார். அதுதான் சாட்டை எடுத்து அடித்து விரட்டினார். அதுதான் சங்கீதம் 69:9 தாவீது ராஜா சொல்றார், வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியங்கிறார். என் வீடு சகல வீடுகளுக்கும் ஜெப, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுங்கிறார். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் ஜெப வீடு எப்படி இருக்கு? ஒருவேளை நமக்கு பின்னால இவர் தோமா சர்ச்சில் இருந்தார். எனக்கு அங்கே தான் ஐயா ரொம்ப பழக்கம், ஆல்பூரில் ரொம்ப நாளாக பழக்கம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் என்கிட்ட பேச மாட்டார். கொஞ்சம் அதில் ஏதோ அவர் என்னை பார்த்த ஒரு மாதிரி பார்ப்பார், கொஞ்சம் கீழ் ஜாதி மாதிரி. ஆனால் அவர் தாமஸ் சர்ச் வந்த பிறகு ரொம்ப நல்ல க்ளோஸ்ட். அவர் ஒய்ஃபு எனக்கு ரொம்ப, நான் ஒரு சகோதரனை போல நேசித்தார் உண்மையாகவே. தோமா, இயேசு கிறிஸ்து கூட தோமா வந்த 2000 வருஷம். ஆனால் நமக்கு பின்னால் 1500 ஆண்டுகள் கழிச்சு போனால் ஜெர்மன் தேசம் 100% கிறிஸ்டின்னு, யூரோப். நமக்கு பின்னால் 1000 வருஷம் கழிச்சு போனால் ஆப்பிரிக்கா கண்டம், யுகாண்டே 100% கிறிஸ்டின்னு. இன்னைக்கு உணவில்லை, ஏமாத்துற நாடுங்கிறான். ஏமாத்தலை. அந்த மக்களுடைய தாழ்மை நம்மகிட்ட இல்லை. நான் ஐஎம்எஸ்ல இருக்கும் ஒரு விசிட் போயிருந்தேன் உகாண்டா, எவ்வளோ தாழ்மை. ஆனால் நம்மகிட்ட எத்தனை % கிறிஸ்டின்ஸு? இன்னைக்கு 7% கிட்டத்தட்ட வரப்போய் தான் நம்ம ஜெயிச்சிருக்காங்க. கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டு தான் இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கோம் ஒரு கூட்டத்தை. அதுதான் உண்மை தமிழகத்தில். நம்ம ஏன் கிறிஸ்டினா மாறல? நமக்கு வேறுபாடு, ஜாதிங்கிற வேறுபாடு, படிப்புங்கிற வேறுபாடு. எல்லாம் 25 தென்னிந்திய திருச்சபை 25 பேரா எங்கள் டிஎல்சி, லுத்ரன், ஏஎல்சியில், ஆர்காட் லுத்ரனில், பெண்டிகா சர்ச்சில், எல்லா சர்ச்சிலையும் வேறுபாடுங்க. அந்த வேறுபாடுங்கிற நிலைமையை கழிச்சுட்டு என்னைக்கு நீங்கள் நானும் எல்லாம் சரியான வெறும் சமம், இது எல்லா மக்களுக்கு ஜெப வீடுங்கிற ஒரு கொள்கை வருதோ அன்னைக்கு 100% கிறிஸ்டினுங்க. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லைங்க. ஒருவேளை வெளியே வேணா நான் பேசிக்கலாம், என் உள்ள என் பிளட்ல ஜாதிங்கிற ஒரு வெறி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த வெறியை நான் என்னைக்கு தூக்கி போடணும் அன்னைக்கு தாங்க மனுஷனா மாறுவேன். அதான் இயேசுக்கு சொன்னார். அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் இங்கிலாண்டில் பெரிய சர்ச்சை வச்சுருந்தாராம். அதில் ஊழியக்காரராக மாத்திரம்னு இந்த ஜூன் மாதம் மாத்திர மாதிரி மாத்திரம்னு அங்கே போனால் சகல பரிசுத்தவான்களின் ஜெப வீடு, மால் சயின்ஸ் சர்ச்சுன்னு இருந்துச்சான். ஒரு நீக்கிரம் வந்து மெம்பர்ஷிப் கேட்டாராம், கொடுக்க முடியாதுன்ட்டாங்களாம். ஏன்னா அது யார் சர்ச்சு? வெள்ளைக்காரங்க சர்ச்சு. அடுத்த நாள் அவர் அந்த நீக்கிறவங்களாம் கூட்டு ஒரு ஒர்க்ஷிப் பண்ணிவிட்டு, இது வெள்ளைக்காரன், இது கடவுளி வீடில் வெள்ளைக்காரன் வீடுன்னு எழுதிட்டு போயிட்டாராம் அந்த பாஸ்டர். ஒன்றையும் வேண்டாம், வேலையும் வேண்டான்னு. ஒருவேளை நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? இன்னைக்கு சமத்துவங்கிற நிலைமையில் இருக்கா? திருச்சபை என்பது பிறருக்கு நாம் கொடுக்கிற ஒரு திருச்சபையாய், பிறரை நேசிக்கிற திருச்சபையாய், திருச்சபை என்பது ஒருவேளை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இந்த திருச்சபையில் எல்லா மக்களுக்கு, இந்த கிராமத்து மக்களுக்காக, இந்த கிராமத்து தலைவர்களுக்காக, இந்த கிராமத்து வயதில் மூத்த மக்களுக்காக, இந்த கிராமத்துடைய வாழ்வு பிள்ளைகளுக்காக, இந்த கிராமத்தில் பிள்ளைகள் இருக்க இல்லாத மக்களுக்காக, இந்த கிராமத்தில் வாழும் மக்களுக்காக நம்ம என்னைக்கு ஜெபிக்கிற மக்களாய் மாறுறோமோ, என்னைக்கு என் மாமா மச்சான் தான் செக்ரட்டரி ஆக நினைக்காம யாராவது செக்ரட்டரி ஆறா அன்னைக்கு வெள்ளைக்காரன் வச்சுட்டு போனா, எல்லாரும் தலைவராகன்னு தான் வச்சுட்டு போனா. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாம நம்ம என்னைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு வாழ்றோமோ அந்த அர்ப்பணிப்பு தாங்க பிறரை நேசிக்கிற மக்களாய் மாற வேண்டும். அந்த நேசிச்சல் தான் சென்னை பேராயத்திலிருந்து வேளச்சேரி திருச்சபை உங்களை கட்டி கொடுத்துருக்கு. ஆனால் இன்னைக்கு போய் உங்களுக்கு தீர்மானம் போட முடியும்னா முடியாது. இப்போ நாங்கள் வேலூர் பேராயத்தில் ஒரு சர்ச்சு கட்ட போகிறோம்னு தீர்மானம் போட முடியும்னா போட முடியாது, நிச்சயமாக முடியாது. ஐயர் அங்கேயே விட்டுருவாங்க. அதில் 2 பேர் போட்டு கொடுக்குறவன் இருக்கான். நம்மால் தான், தலைவர்கள்லாம் இல்லை, நம்ம கூட இருக்கவன் தான் போட்டு கொடுக்குறவன், உடனே ஃபோட்டோ எடுத்து போடுறவன். ஆனால் அப்படிப்பட்ட வேறுபாடு வேண்டாங்க. நான் வேளச்சேரி திருச்சபை என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத திருச்சபை. பெரிய கூட்டம். என்எம்எஸ் கலெக்ஷன் போயிருக்கேன் போன வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு முன்னே ஐயர் காலத்துலலாம் கன்வென்ஷன் அங்கே போயிருக்கேன். அதிலிருந்து நான் கற்றுக்கின்ற பெரிய பாடம் என்னென்னா, பிஷப் தேவ சகாயம்
அவர்கள் பிஷப்பாக இருக்கிறப்போ கடைசி 5 வருஷம் தடா பகுதிக்கு அவர் செலக்ட் பண்ணி அவருடைய ஊழியத்தைக்கு திருப்பினார். அவருடைய பார்வை அப்படி திருப்பினோடனே எல்லா ஐயரும் அங்கே போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் நிற்கும். ஒரு ஐயர் காலையில் போய் பிஷப்கிட்ட திங்கி, தோத்திரம் பிஷப், நேற்று தடா போயிட்டு வந்தோம். ஓ வெல் குட்டுன்னுவார். யார்கிட்ட வெல் குட்டுவாங்க? யார்கிட்ட வெல் குட்டுவாங்க? அப்போ எங்காவது ஒரு ஆள் தான் தைரியம் வச்சு, வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது. நான் அந்த காலத்தில் தடாக்கு போனேன். அப்போ அந்த தடா என்பது சென்னையிலேருந்து 55 கிலோமீட்டர். அந்த மக்களுடைய உணவு வந்து புகையில. இவ்வளோ புகையை எடுத்து வாயில் வச்சோன்னே அந்த புகையுடைய கசப்பு உரைப்பும் பசி தெரியாது. குடல் ஒட்டிப்போம். 21 வயது 22 வயதில் 7 பிள்ளை. எத்தனை பிள்ளை? அப்போ அந்த அம்மா எத்தனை வயசு மாதிரி இருக்கும்? 35 வயசில் லைஃப் முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட கிராமங்கள், மோஸ்ட் பின்தங்கின கிராமங்கள். அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாது. அவளுக்கே சோறு இல்லையா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப? அந்த நேரத்தில் சென்னை பேராத்து மிஷனரியோடு இணைந்து, அந்த சென்னை பேராத்து மிஷனரியை கூட்டு போனாங்க. அவங்களோடு இணைந்து நான் அந்த ஊழியத்துக்கு போனேன். அப்போ தான் வேளச்சேரி திருச்சபையுடைய ஐயர் ஜான் கிறிஸ்டோபர் ஒரு கிராமத்துக்கு 3000 ரூபா 1000 கிராமத்துக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு? அப்போ எவ்வளவு? 30 லட்சமா? 3 கோடி. நிறைய கொடுத்தாங்க. ஒரு கிராமத்து ஒரு வீட்டுக்கு 3 லட்சம், ஒரு கிராமத்துக்குள்ள வீட்டுக்கு 3 லட்சம். ஒரு மிஷினரியை கூப்பிட்டு வாங்கி கொடுனாங்க. அந்த மிஷினரி பாதி சுட்டுட்டான். அது வேற, அது வேற. ஏன்ட்ட சொன்னாங்க, ஐயா ஒரு மிஷினரி என்னை கூப்பிட்டு போனார். ஐயா பாரியா, வேளச்சேரி ஜான் கிறிஸ்டோபர் ஐயர் பாருங்க ஐயா, 3000 ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாருயான்னாரு. நான் பார்த்தேன், அந்த வீட்டில் பீரோ கிடையாது, கதவு இருக்காது, 2000 ரூபா வீடு இப்படி இருக்கும், வாசல் கிடையாது. அவங்களுடைய பாரா வந்து லோக்கல் நாய். புது ஆள் உள்ளே வந்தோன்னா சத்தம் போடும், ஓடிடும். சத்தம் போடும், 10 நாய் சேர்ந்து சத்தம் போட்டோன்னே தூங்குறோம், முழிச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் புதுசாக உள்ள வராங்கன்னா அதுதான் சிக்னல் அவனுக்கு. ஆனால் எதிர்க்காது, ஓடிடும். பெட் இருக்காது, பாய் இருக்காது, தலகாணி கிடையாது, பீரோ கிடையாது, சாவி கிடையாது, படுக்க ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி அங்கே இருக்க மிஷனரியோடு இணைந்து வேளச்சேரி திருச்சபை 3000 ரூபா கொடுத்தா நம்ம ஏன் அதை கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் திருச்சபை ஆயரோடு இணைந்து ஷர்மா நீதி அந்த மாதிரி, ஐயா பிர்லா மாதிரி, அந்த செக்ரட்டரி மாதிரி கொடுக்குற மக்களாக இருந்தாங்க. கேட்டேன், நம்ம 2000 சொன்னாங்க. நான் 1000, எங்கள் சர்ச் பாஸ்ட் 8000, 1000 குடும்பத்துக்கு வாங்கிட்டு போனோம். ஒரு இரும்பு பெட்டி 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்துச்சு, தலையில் தூக்கிட்டு போவோம். இப்போ ஃபேன்சி இழுத்துக்கிட்டு போகிறோம் ஏர்போர்ட்டில். அதில் இப்படி பெட்டியை வச்சுட்டு இதுக்கு மேலே பேக் வச்சு இப்படி தள்ளிட்டு போகிறோம். மாடல் அதுக்கு மேலே தூக்கிட்டு போனால் ஷேமா நினைக்கிறோம், பின்னால் மாட்டினா ஷேமா நினைக்கிறோம். இப்போ அப்படிலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. பெட்டி, ஒரு பாய், ஒரு பெட்ஷீட், 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ ஆயில், 1 கிலோ பருப்பு கிறிஸ்மஸ் கொண்டே கொடுத்தோம். அந்த மக்கள் வாங்கி வச்சுக்கிட்டு தலையில் வச்சுட்டு தாய் வீட்டி சீதற மாதிரி நடந்துச்சு பாருங்கள். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவு. எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. நானே ரொம்ப பெருமைப்பட்டுட்டேன். அடுத்த வருஷம் புதுசாக ஒரு ஐயர் வந்தார், சாமியல் மாதிரி ஒரு ஐயர். என்ன ஏன் கொடுக்கலான்னு, நீ சொல்லி நான் கொடுக்கணுமா? நான் ஐயரா நீ ஐயரா போடான்ட்டானே அந்த ஐயர். தோத்திர நீ தர வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன்ட்டு போயிட்டேன். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஐயர் இல்லைங்க, இல்லை. இதுதாங்க உண்மை. ஒருவேளை திருச்சபை என்பது நாம் பிறரை நேசிப்பது, பிறருக்கு கொடுப்பது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அந்த ஆதி கிறிஸ்துவ மக்கள் ஒன்றாக கூடுனா என்ன பண்ணா? பகிர்ந்து கொண்டான். அப்போ சில நாளில் அவன் என்ன பண்ணா? ஒன்றா கூடுனா அன்னைக்கு தான் திருச்சபை ஆரம்பிச்சு. திருச்சபை ஆரம்பிச்சது அன்னைக்கு தான். ஒருவேளை திருச்சபை என்பது நாம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இந்த திருச்சபையில் இந்த மக்கள் யார் வசதியாக இருக்கீங்களோ, வசதி இல்லாத மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. யார் ஃபீஸ் கட்ட முடியலையோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஃபீஸை கட்டுங்க. அதுதான் 84:10 சொல்ல, 1000 நாளை பார்க்கிலும் உங்கள் சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் உன்னுடைய இல்லத்தில். அதுவும் அது 84:10 ரொம்ப நல்லா சொல்லுது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும். வேற்றிடம்னா ஏதோ ஒரு வீட்டில் 4 மாவடிக்கு போய், இல்லை பென்னிகன் பிளேஸுக்கு போய், இல்லை பில்லிகிராம் பிளேஸுக்கு போய் வாழ்கிறத விட இந்த ஆலயமே எனக்கு போதுங்கிறார். இந்த ஆலயம் எனக்கு
போதுங்கிறாரு. ஏன்னா இது கடவுளுடைய வீடு. நம்ம எப்போ கொடுக்கணும்னு நினச்சி இந்த ஆலயத்தில் வாழ்கிறோமோ, ஒருவேளை வீழை திருச்சபை இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி சென்னை திருச்சபையில் சென்னை பேராயத்தில் மிகவும் பெரிய பேராயங்களே அங்கே போனால் ஆயிரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 2000 குடும்பங்கள், நல்ல சர்ச்சு, நல்ல மக்கள், நல்ல அன்பான மக்கள். ஒரு பிரச்சனை வந்து எல்லோரும் ஒன்றா ஆகிட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு, 2-3 குரூப் ஒன்றா ஆகிட்டு. அதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். 2 பேரும் 3 பேரும் ஒன்றானாங்க, எதிர்த்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு இதுதான் திருச்சபை. உங்களுக்குள்ள லோக்கல் பாலிட்டிக்ஸ் 1000 இருந்தாலும் வர்ற ஐயத்தை நீங்கள் போகிறப்போ ஒன்றா வாங்க, ஒன்றா செய்யுங்க, மக்களுக்காக கொடுங்க, மக்களை வாழ வைங்க. இந்த முதல் ஆண்டு விழாவில் கொண்டாடுற மாதிரி அடுத்த ஆண்டு விழாவில் நாங்களும் ஒரு திருச்சபை கட்ட போகிறோங்கிற ஒரு கான்செப்டோடு நீங்கள் வாங்க. உங்களுக்கு இருக்கிறத கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். மீண்டுமாய் அன்பு பேராயர் பால் பிர்லாயா, வந்திருக்க சேர்மன், வேளச்சேரி திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்படி நீங்கள் இந்த முதல் ஆண்டிலே வந்து எங்கள் எல்லாரையும் அழைத்திருப்பது சிறப்பு. இந்த வேலூர் பேராயத்திலே நான் பேராயராக வருவதற்கு முன்பதாக செக்ரட்டரியாக இருந்தேன். டயசிசன் செக்ரட்டரி 5 இயர்ஸ். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அப்பொழுதுதான் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவருடைய உறவு கிடைத்தது. அந்த உறவை வைத்து எனக்கு பிடித்த ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னோம். இங்கிருந்து 5வது கிலோமீட்டரில் ரோட் சைடில் குட்லகட்ட மஞ்சி அந்த இடத்துல ஃப்ரம் சித்தூர் டு பெங்களூர் ஹைவேஸில் சிலுவையே இல்லை. அப்பொழுது ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டி கொடுங்க என்று நாங்கள் கேட்டோம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதற்கு பிறகு ஒரு 15 ஆலயங்களுக்கு சப்போர்ட், பல பார்சனேஜஸ்க்கு சப்போர்ட், ஒரு முழுமையாக ஒரு பேரிஷால் ஒரு 15-20 லட்சத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒரு சப்போர்ட், இப்படி பல விதமான ஆலயங்கள் கட்டப்பட்டது. சென்னையில் நாங்கள் போய் யாரையும் அணுக முடியாது, எங்களுக்கு யாரும் இல்லை. அதான் உண்மை, ப்ராக்டிக்கல். வேளச்சேரி கூட நான் அணுகலை, கடவுள் தான் உங்ககிட்ட பேசியிருக்காரு. நான் வந்தது முப்பெரும் விழாக்கு, அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. வேளச்சேரி திருச்சபையினுடைய ஐயர், செக்ரட்டரி, ட்ரெஷரர், பாஸ்டேட் கமிட்டி, வெரி லவ்விங் பீப்புள், அஃபெக்ஷனேட், காட் ஃபியரிங். இதெல்லாம் நாங்கள் அண்ணங்கிட்ட இந்த தொடர்பில், அந்த தொடர்பில் நான் ஒன்றுமே கேட்கல. ஏங்க நீங்கள்லாம் கிராமத்துக்கு வேலை செய்கிறீங்களான்னு கேட்டேன். இப்போ டைட்டஸ் அண்ணன் தான், எஸ் பிஷப், வெரி ஹம்பிள் சர்வன்ட் ஆஃப் காட், எஸ் பிஷப் அப்படின்னு சொன்னார். அவர்கள் சொல்வது தான் சிறப்பு. இவங்கெல்லாம் வந்து ஒரு முறை பாபு ஐயரு, எஸ்ஏகேல் ஐயரு, சின்னையம்மா இவங்கெல்லாம் லைட் பில்டிங்க்கு வராங்க. அப்பொழுது உங்கள் ஐயரு என்கிட்ட டேட்டை வாங்க, நீங்கள்லாம் இருக்கிறீங்க. அப்போ தான் இந்த கனெக்ஷனே தொடங்கிச்சு அவங்க கேட்டு. அதற்கு பிறகு உங்களுடைய ஊருக்கு வந்தது சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி. அப்பொழுதுதான் இந்த உறவு பலப்பட்டது. செக்ரட்டரி சொன்ன மாதிரி அவர்கள் முன் வந்து இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கிறார்கள். இதுக்கு பின்னால் நாயுடூஸ், ரெட்டிஸ் அவங்க தான். இதுக்கு பின்னால் யாரும் போக முடியாது. ஆனால் இங்கே ஒரு ஆலயம் வந்தது தான் சிறப்பு. இந்த லேண்டை கொடுக்கும்போது பரமானந்தம் அவரும் எனக்கு மாமா தான், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வாங்கி இதை மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க. அப்பொழுது தான் இவர்கள் இந்த தொடர்பை ஏற்படுத்தி இதை செய்ய முடிவு செய்தார்கள். இது தரையிலிருந்து இது வந்து 7 அடி 8 அடி இப்படி நீங்கள் ரைஸ் பண்ணதுனால தான்
அழகே கிடச்சிச்சு இதுக்கு. இந்த பீம் போட்டது சிறப்பு. எங்களுடைய மரியாதைக்குரிய வட்டார தலைவர் தம்பி டால்வின் சொன்னது போல வென்டிலேஷன், இதுக்கு நல்ல காற்று உள்ளே வர மாதிரி இதை வச்சு இவங்க கட்டினது சிறப்பு. சென்னை பேராயத்திலேருந்து எங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு 20க்கு மேலே உதவி செய்துச்சு. ஒரே திருச்சபை தான் இவங்க அணுகினாங்க. அந்த திருச்சபை ஒரு கோயில் கட்டுச்சு. அது எனக்கு மகிழ்ச்சி. நான் நினச்சிருந்தேன் நிறைய பேர்கிட்ட சொல்லி கிராமங்களில் கட்ட வச்சுருக்கலாம். ஏன்னா என்னுடைய மதர் சர்ச் நீங்கள் தான். பிர்லா ஐயா தான் எங்கள் தாய் தகப்பன். ரிட்டையர்ட் ஆன உடனே ஏன்னா ஒரு ஷெட்டை பாருன்னா நம்ம உட்காந்து ஃபீடிங் த புவர் எதுனா ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் பக்கம் ஏழைங்களுக்கு. அதில் நான் ஒரு லுங்கி கட்டிக்கினேன், உயிர் கொடுக்குற வரைக்கும் உணவு செய்து ஏழைங்களுக்கு சோறு போட்டு நம்ம மறிச்சிடலான்னு இப்போ தான் சொல்லினே வந்தேன். எங்கள் சித்தூர்லேருந்து இது வரைக்கும் வரும்போது சும்மாகிற கோயிலில் ஹிந்து டெம்பிள் எல்லாம் தினமும் அன்னதானம். ஒய் நாட் சிஎஸ்ஐ சர்ச்சஸ், ஒய் நாட் வேளச்சேரி டெய்லி போடலாமே. 100 பேருக்கு சோறு என்ன ஆகிட போகிறீங்க? 100 பேருக்கு 100 ரூபாய் சாப்பாடுங்க. எவ்வளோ ஆச்சுங்க செக்ரட்டரி சார்? ஒரு நாளைக்கு 10,000 சாமி. ஒன்றும் பெருசு இல்லை, ஒரே குடும்பம் கொடுத்துரும். ஒரு பர்த்டே என்ன ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறீங்க, 7 லட்சம் 10 லட்சம், ஒரு 10,000 செய்ய முடியும். ஒரு சேலஞ்ச் அங்கே பொன்னையனக்கட்டில் கொடுத்தாங்க இவங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் ஃபார் மை கம்மிங் லேட். ஐ டோன்ட் கோ லைக் திஸ். நான் 9:30 மணிக்கு வந்துடுவேன். ஆனால் 1C போயிடுச்சு அங்கே அந்த பில்டிங்கு. அதை கட்டி இன்றைக்கு திறந்தாங்க. அவர் தான் ட்ரெஷரர். அதனால் ரெவரன் சாமுவேல் பாபு ஐயர் அதை முடிச்சிட்டு பிறகு தான் என்னால் புறப்பட முடிச்சு. வேளச்சேரியிலேருந்து 4 தலைவர்கள் வந்தது. தயவுசெய்து கைத்தட்டி வணக்கத்தை சொல்லுங்கள். அது ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாங்கள் அங்கே வந்து நான் எங்கே டீ குடிக்கல. எங்கள் மாமா வீட்டாண்ட தாமஸ் மாமா வீட்டாண்ட ஒரு டீ குடிக்கணும். சரி, ரோட் சைட்லேயே அவருடைய டீ கடை இருக்குது. ஸோ அங்கே டீ குடிக்கும்போது தம்பி இசைக்கல் வந்தார். வந்து சொன்னார், வேளச்சேரியிலேருந்து ஐயரெல்லாம் ஓடு இடத்த காலி பண்ணு, என்கிட்ட இருக்காது, நாங்கள் பார்த்துக்குவோம், அங்கே போ, அவங்ககிட்ட போயிடுங்க. வந்துட்டாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆச்சரியமாக இருக்கேன். பால் பிர்லா ஐயர் வந்துட்டார், செக்ரட்டரி எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. 10 மணிக்கு வந்தாங்க என்று சொன்னேன். ஐயோ 1.25 மணி நேரம் லேட் ஆகிடுச்சே என்று நான் அவரிடத்துல சொன்னேன். ஸோ இந்த நேரத்தில் பேராயத்தின் சார்பில் நான் ரெவரன் பால் பிர்லா ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய செயலர் பொருளர் மற்றும் வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லுகிறேன். ஏன் தாழ்மையான வணக்கத்தை சொல்கிறேன்? ஏன்னா கோயிலை கட்டுறவங்களுக்கு தாழ்மையான வணக்கம். ஆமாம், இது உங்களுக்காக வீடு கட்டல, ஏசுவாமிக்கு வீடு கட்டுறீங்க. இது ஒரு சிறப்பான காரியம். தங்காண்ணங்கிட்ட நான் அன்றைக்கிலேருந்து இது வரைக்கும் நான் பிரயாணம் பண்ணுவது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு எங்கெங்கே ஆலயங்கள் இல்லையோ அங்கு கட்ட வேண்டும். எங்கெங்கு ஏழைகள் பசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மினிஸ்ட்ரி. பிரசங்கம் பண்ணுறதை விட இந்த மினிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட கூட சொன்னேன்னா மலையை வந்து பாருங்கண்ணே, மேலே ஒரு மலை இருக்கிறது. இங்கே வர முடியாது, நாங்கள் கிறிஸ்தவர்களை இங்கே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு அழகான கோயிலை கட்டுறதுக்கு ஐயாவும் மாமா அவர்கள் 2 பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. அவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஆகவே இந்த நேரத்தில் நான் வேளச்சேரி மக்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இங்கே இருக்கிற குருமார்கள் சிறப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய வட்டாரத்தில் 5 வட்டாரங்கள் உண்டு. ரெவரன் டால்வின் கிறிஸ்துதாஸ் வட்டார தலைவராக இருப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. எங்களுடையவர், எங்களுடைய உறவு, எங்களுடைய உடன் பிறந்தவர். இங்கு சிறப்பான ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அத்துடன் முன்னாள் வட்டார தலைவர், அவரும் எங்கள் உறவு தான், ரெவரன் சாமுவேல் பாபு இந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கும்
அவர் பயங்கரமான ஊழியத்தை இங்கே செய்திருக்கிறார். கொரியா இந்தியா பார்ட்னர்ஷிப் CSI அதில் ரெகுலராக 4 lakhs சர்ச்சுகளுக்கு வாங்கி கொடுத்தவர் தான் அவர். 7 வருஷத்துக்கு முன்னால் தான் நிறைய. நான் பிஷப் ஆன பிறகு அவர் சைலண்ட் ஆகிட்டார். எனக்கு டெய்லி திட்டு விழுந்துனே இருக்க மெட்ராஸ்லேருந்து, என்னையா நீ பிஷப் ஆன ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, சாமியல் பாபாயருக்கு ஒரு வீடு கொடுக்கணுமான்றியே அப்படின்னு எனக்கு திட்டுவாங்க. ஸோ அதுபோல் மிக சிறப்பாக ஒரு 40-50 ஆலயங்களுக்கு 80 ஆலயங்களுக்கு ஒரு ஆலயத்துக்கு 4 லட்சம் வாங்கி கொடுத்துருக்காரு. 80 ஆலயங்கள். நானே 1-2 கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கேட்குறது. பட் அவர் இஸ் ஏபிள் டு மொபிலைஸ் 4 lakhs each for 80 churches. Excellent. Bishop Chaplain Reverend Emmanuel ஞான சியோன், ஃபார்மர் ஏரியா சேர்மன் தம்பி, அவங்க அப்பாவெல்லாம் இங்கே டைசசன் ட்ரெஷரெல்லாம் இருந்தவங்க, அவர்கள் இங்கே இருக்கிறாரு. அவங்களுடைய துணைவியார் தான் CMC காலேஜ் ஆஃப் நர்சிங்குடைய பிரின்சிபல், அந்த அம்மா டாக்டர் நிர்மலா, நம்மை சார்ந்தவர்கள். நித்யானந்தம் ஐயர் அவர்கள் என்னுடைய தம்பி, அவர் ராணிப்பேட்டை ஏரியாவுடைய ஏரியா சேர்மன். சிறப்பு. நித்தியம் நானும் அண்ணன் தம்பிமாருங்க. பிஷப்பெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் ஓடிவிடும், நம்பாதீங்க. எல்லாம் சேரில் உட்காந்ததுக்கு அப்புறம் தட்டி விட்ருவானுங்க. எப்பவுமே நமக்கு சீட்டு அங்கே தான், அது நிலையாக இருக்கும். இந்த சேர்னால் எடுத்துருவானுங்கல்ல, அங்கே யாரும் எடுக்கவே முடியாது, யாரும் உட்கார மாட்டான் கீழே. ஸோ அதுபோல் ஐ லவ் தட் இஸ் மை மினிஸ்ட்ரி. எசேக்கியேல் இஸ் குட். இப்போ வந்து இந்த இடத்துல சாமுவேல் பாபுக்கு அடுத்து 5 years நல்லா வேலை செய்த குருவானவர் தம்பி எசேக்கியேல். எனக்கு மகிழ்ச்சி. அவர்களை நான் தான் டீக்கன் பிரிஸ்பிட்டர் ஆர்டினேஷன்லாம் கொடுத்தேன். இஸ் குட், வெரி கமிட்டட், ஜெனியூன் பாஸ்டர். எனக்கு அதில் பெருமை இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு நான் கரங்களை தட்டி தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன்.